ஸ்பாட்லேயே தமிழ் வணக்கம். இப்போ வந்து தமிழக அரசியல் களத்தில் வந்து விஜய் வந்து கிட்டத்தட்ட வந்துன்னா 2வது இடத்துக்கு போகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. முதலிடம் வந்து ஏடிஎம்கேவா டிஎம்கேவான்னு ஒரு ஃபேக்டர் தான் ஓடிட்டுருக்கு. எடப்பாடி பழனிசாமி வந்து ஒழுங்காக திமுக அரசோட அவலங்களை வந்து அமலப்படுத்தி பிரச்சாரம் பண்ணி போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி கொண்டு போனாங்கன்னா அவர் முதலிடத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பாஜகவோட அவர் கட் பண்ணாங்கன்னா இன்றைக்கி திமுக பெரும்பான்மை கட்சிகள் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடப்பாடியை வந்து யாரும் நம்பலை. பட் ஆனால் திமுகவுடைய அந்த சர்வாதிகார போக நினச்சி பல கட்சிகள் வந்து ரொம்ப வேதனையில் இருக்காங்க, மனக்கோப்பலில் இருக்காங்க. கண்டிப்பாக பெரும்பான்மை கட்சிகள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏடிஎம்கே வந்து பாஜக கூட்டணியே கைட்டு விடணும், இப்போயே கைட்டு விடணும். கடைசி நேரத்தில் போகாமல் இப்போயே கைட்டு விட்டால் அதுக்கான ஃபேக்டர் வந்து மாறும். ஆனால் எந்த ஒரு தீர்க்கமான முடிவும் எடப்பாடி பழனிசாமி எடுக்க முடியாத விஷயத்தை பார்க்க முடியுது. ஏன்னா அவர் வந்து அமித்ஷாவோட உத்தரவுக்காக காத்துட்ருக்காரு. விஜய் வந்து 2வது இடத்துக்கு வந்தால் முதலிடத்துக்கு யார் வருவாங்க? திமுக என்ன பண்ணுறாங்கன்னா திமுக ஐடிவிங்க சில பேரை போட்டு மக்கள்கிட்ட கருத்துக்கள் கொடுத்தா அவங்க வந்து திமுக தான் சொல்கிறாங்க. ஏடிஎம்கேல சில பேர் அவங்க சில ஏஜென்சி வச்சு கருத்துக்கள் வச்சு அவங்க தான் முதல் ஆளுன்னு சொல்கிறாங்க. ஆக 2 பேரும் மாற்றி மாற்றி கட்சிக்காரங்க வந்து எடப்பாடியையும் ஸ்டாலினையும் ஏமாற்ற பார்க்க முடியுது. ஆனால் 2வது ஃபேக்டர் 2வது வந்து விஜய் இருக்கிறத வந்து இவங்க வந்து மறைக்கிறாங்க. போக போக நம்ம என்ன ஆகும்னா திமுக இருக்கிற பல்வேறு நிர்வாக சீர்கேடு, எடப்பாடி வந்து திமுக கவுண்டர் கொடுக்காமல் இருக்குது, இப்படியே விஷயங்கள் போகக்குள்ள கண்டிப்பாக கூட்டணி பலம் ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக விஜய் வந்து முதலிடத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் என்னென்னா விஜய் வந்து 2இடத்துக்கு போகிறது தான் உறுதி. ஆனால் அரசியல் நிலவரம் மாற கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து சர்க்கிள் இருக்காது, ப்ரொமோஷன் தான் ஆகும். கண்டிப்பாக வந்து அவர் வந்து பிஜேபி கூட அவர் வந்து ஒட்டுவரில் உறவுலங்கிற நிலைமை வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. விஜய் எதுவுமே பண்ண தேவையில்லை. அவர் வந்து அவர் வகுத்த பாதையில் போயிட்டு இருந்தாலே போதும். கண்டிப்பாக திமுக ஏடிஎம்கே பண்ணுற அந்த சர்க்கிள்களாலே ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து ஒரு ஓட் பேங்க் வந்து பூமாக வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சி அவருக்கும் வந்து என்னன்னா 8 தாண்டி 12 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த சூழ்நிலை பார்க்கும்போது திமுக எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து நிர்வாக ரீதியாக எப்படி கொண்டு போகுது, இந்த ஆட்சியை கொண்டு போகுது அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் என்னுடைய வெற்றி வாய்ப்பு இருக்குது. வாங்க அடுத்த நிகழ்ச்சி போவோம். நன்றி.